த்ரிஷா கூட விஜய் பேசணும்னு நினைச்சாருன்னா அவர் ஏன் லட்சக்கணக்காக திரண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அவங்கள கொண்டு போய் வச்சு சிரமப்படுத்தணும்? அதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? ஒன்றுமே இல்லையா? பார்க்கணுன்னா வாங்கம்மா நீலாங்கரை வீட்டுக்குன்னு வர சொல்லி பார்க்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு அவர் போகிறாரு பார்க்கறதுக்கு, இல்லைன்னா பொதுவாக ஐடிசி வாங்கம்மா பிரமாதமான ஹோட்டலில் கொஞ்சம் நேரம் அதை லான்ச்சில் உட்காந்து பேசலான்னு கூப்பிட போகிறார், அவ்வளோதானே. அப்போ லோகேஷுங்கிற ஒரு பேருக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல, அதை அவர் பார்க்குறாரு. அடாடா நமக்கான மரியாதை இவ்வளோ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அது இப்போ மாறி இருக்கும் கட்டாயம். கமல் லோகேஷ் மேலே பெரிய அன்பும் மரியாதையும் வச்சுருக்காரு. அப்போ லோகேஷ் வேணும்னு அவர் நினைக்கிறாரு, ஆனால் ரஜினி வேணான்னு நினைக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லோகேஷ் படத்தில் எப்படி நடிக்க முடியும்? ஒருத்தருக்கு உதவுறதுங்கிறது ஒரு அற்புதமான குணம். அது அவர்கிட்ட இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. யாரோ பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பாடாவதி வண்டி வாங்கி கொடுத்துட்டாருங்கிறதெல்லாம் தாண்டி அதற்குள் ஒரு ஹியூமானிட்டி இருக்குது. நான் அதைத்தான் பார்க்குறேன். இந்த சம்பவங்களுக்கு பிறகு பாலா முடங்கிட்டார். என்னத்துக்கு போய் நம்ம பண்ணணும்? யாரோ கொடுக்குறான், வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறோம். நாம் அதிகபட்சம் பண்ணது பெருமை பேசுனது தான், ஏன் காசுன்னு. இப்போ விட்டுட்டாரா? இப்போ எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறானே, இதன் மூலம் என்ன நடந்துருச்சு? நம்ம என்ன பெரிய சமூகத்தை திருத்திட்டோமா? அதெல்லாம் ஒன்று வேணும். அவன் ஒரு ஆள் கொடுக்குறாரு, ஒரு ஆள் வாங்குறாரு. முடிஞ்சால் பார்ப்போம், கை தட்டுவோம், இல்லைன்னா கடந்து போயிட வேண்டியது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு கான்வர்சேஷனில் நம்மளோட இணையிறாரு ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். சன் பிக்சர்ஸ் கூலி எடுத்தாங்க, நம்மளுக்கு தெரியும். லோகேஷ் கனகராஜ் இது பண்ணாரு. லோகேஷ் கனகராஜுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அவர் இப்படி டிசைட் பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஒரு பெரிய நம்பிக்கை சினிமா துறையிலிருந்து வச்சோம், ஆனா அவர் அதை சரியா பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. கூலிக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, சன் பிக்சர்ஸோட அவர் அடுத்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லையே. அந்த ப்ராஜெக்டை அவர் பண்றாரு, அது முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதற்கப்புறம் ரிசல்ட் முன்ன பின்ன இருந்துச்சு. அதற்காக கூலி ஃபெயிலியர்னு இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு தகவலும் வரல. அவங்க கூலி வெற்றி படம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கு காரணம் நிறையா இருக்குது. என்னென்னா, பின்னாடி ஜெயிலர்னு ஒரு படம், ஜெயிலர் 2 அவங்க தான் எடுத்திருக்காங்க. இப்போ கூலி ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னா ஜெயிலர் 2 பிஸ்னஸ் பெருசாக பாதிக்கும். பார்க்க வர்றவங்களே கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் வருவாங்க. ஸோ அதனால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு அவர் மீது இந்த மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் பொய்யாக்கிட்டார். அதுதான் உண்மை. கூலி படத்தில் அவ்வளோ பெரிய நிறுவனம் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அந்த படத்தை அவர் எடுத்தார். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரஜினியை தாண்டி நார்த்துலேருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டே கூப்பிட்டு வர்ற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான படமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இல்லை. அங்கே ரொம்ப கோட்டை விட்டார் லோகேஷ். சாதாரண இயக்குநர்கள் கூட நாங்கள் எவ்வளோ பெருசாக அவர் நினச்சோம், இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு லோகேஷுடைய நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு புக்கட் தீவில் உட்காந்து மாங்குன்னு கதை எழுதிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய கோபமும் நம்ம மேலே தான் இருக்குது. நம்மகிட்ட திறமை இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சரியாயிக்கணுங்கிறது தான் அவருடைய முதல் நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் உட்காந்து கதைகளெல்லாம் அங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ரஜினியையும் கமலையும் வச்சு ஒரு படம் அவர் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ரஜினியை கேட்டால் இன்னும் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணலன்ட்டார். அதுதான் லோகேஷ் கனகராஜுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. ஏன்னா நான் உங்களை நம்பலை அப்படின்னு இதை விட பளிச்சுன்னு சொல்லவே முடியாது. அதுவும் ரஜினி இருக்கார, அவர் எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ரொம்ப அழகாக அப்படி போகிற போக்கில் ஊசி ஏற்றிட்டு போயிடுவார். ஸோ அதுதான் அந்த பதிலில் இருந்த மிக முக்கியமான தகவல் நமக்கு. இப்போது கமல் லோகேஷ் மேலே பெரிய அன்பும் மரியாதையும் வச்சுருக்காரு. என்ன காரணம்னா, கமலுக்கு இவ்வளோ பெரிய வசூலை வாரி கொடுத்தது விக்ரம். ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தது, பெரிய கம்பேக்கு. அவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பணத்தை சினிமாவிலேருந்து அவர் எடுத்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரு, இதே சினிமாவில் நிறைய இழந்திருக்காரு. ஆனாலும் விக்ரம் கொடுத்த லாபம்ங்கிறது அதிரி புதிரியான ஒரு லாபம். அப்போ லோகேஷ் வேணும்னு அவர் நினைக்கிறாரு, ஆனால் ரஜினி வேணான்னு நினைக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லோகேஷ் படத்தில் எப்படி நடிக்க முடியும்? அப்போ லோகேஷ்ட கமல் சொன்னது என்னென்னா, நீ நல்ல கதையோடு வந்துரு, ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுறது என் பொறுப்பு அப்படின்னு இருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் இப்போ உட்காந்து கதை எழுதிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கதையும் ரஜினிக்கு பிடிக்கலன்னா கட்டாயமாக இந்த ப்ராஜெக்ட் லோகேஷ் பண்ண மாட்டார், வேற யாராவது பண்ணுவாங்க. பட் லோகேஷ் இந்த நல்ல வாய்ப்பை அவர் இழந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வரிசையில் யார் சார் இருக்கா? இப்போ அடுத்து நெல்சன்
இந்த ஜெயிலர் 2 பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், கட்டாயமாக நெல்சனே வாங்கம்பாங்க. இல்லைன்னா அட்லின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுவாங்க. ஏன்னா ரஜினியும் கமலும் இணைந்து படம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய மாஸ் இல்லையா அது. அப்போ அவங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திர இயக்குனர் தான் வேணும். அப்போ யாராவது அந்த தரத்தில் இருப்பவர்களை தான் வச்சுப்பாங்க. அதுக்கான அந்தஸ்து அட்லிக்கு இருக்கு கட்டாயமா. ஐயோ, அட்லி வந்து இன்னைக்கு பாருங்களேன், பாம்பேல பெரிய மார்க்கெட் இருக்குல்ல. ஓகே ஓகே. ஏன் சார் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து வேற எல்லாருமே வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு கதை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பயங்கர இதுவா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவர் வந்து மனம் வந்து வேற எங்கேயோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிகாஷன் போடும்போது அந்த காப்பி நல்லா இருக்கும். அதுலேயே வெந்நீரை ஊற்ற ஊற்ற என்ன ஆகும் ஒரு கட்டத்தில்? அதுதான் லோகேஷோட கதை. எப்போவுமே ஒரு டைரக்டர் வரும்போது ரொம்ப பிரைட்டாக வருவார், ஒரு 4-5 டிகாஷன் போட்ட பிறகு காப்பி வெள்ளையாயிரும். இதுதான் உண்மை. சிலர் தான் ரொம்ப எப்போவுமே பிரைட்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, எல்லா நேரத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட இறங்கிடக்கூடாது. ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டா கூட நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, கேவலமாக கிண்டல் பண்ணுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் லோகேஷ் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையாக போயிடுச்சு அவர். நம்ம என்ன பண்ணாலும் இந்த கூட்டம் நம்மளை ரசிக்கும் அப்படின்னு. இன்னொன்று, இப்போ பிஸ்னஸே எடுத்துங்களேன், இப்போ லோகேஷ் ரஜினி இணைந்ததால் தான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. இதே ரஜினியோட எவ்வளோ டைரக்டர் அதுக்கு முன்னாடி ஞானவேல் சேர்ந்து ஒரு படம் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையா? அப்போ லோகேஷுங்கிற ஒரு பேருக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல, அதை அவர் பார்க்குறாரு. அடாடா, நமக்கான மரியாதை இவ்வளோ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அது இப்போ மாறி இருக்கும் கட்டாயமாக. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேபிஒய் பாலா உருட்டல் உதவி பாலாங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கார். எதனால? இது உண்மையா இல்லை காழ்ப்புணர்ச்சியா? அவர் வளர்றாரு அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியா? என்ன சார் நடக்குது? இல்லை, அது ரொம்ப முடிஞ்சு போன ஒரு விஷயம். மறுபடியும் அதை நம்ம கலர வேணாமேன்னு நான் பார்க்குறேன். அதாவது அவர் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, நேற்று கூட அதுக்கான வந்து எங்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் சில யூடியூப் வலைத்தளத்துல பார்க்க முடியுது. அதனாலதான் நம்ம இப்ப கேட்குறோம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க சொன்னது கரெக்டா இருக்கும்னு நம்ம நம்புவோம். அது இல்லை, அவர் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாமே உண்மைதான். பட்டு அது வந்து காலாவதியான ஆம்புலன்ஸுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஏன் காலாவதியானதை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சக்கரம் உருளுது இல்லை, யாரோ ஒரு பேஷண்ட்டை அதில் வச்சு கொண்டு போகிறதுக்காவது அது உதவுது இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கான பிரபகண்டா இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இன்னொன்று, நான் சம்பாதித்த பணத்தில் தான் நான் வாங்கி தரேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஆம்புலன்ஸை வாங்கினது யார், யார்கிட்டேருந்து பணம் போச்சு அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் அவங்க எடுக்கும் பொழுது பாலா வந்து மாட்டிக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு உதவுறதுங்கிறது ஒரு அற்புதமான குணம். கண்டிப்பா அது அவர்கிட்ட இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர முடியாது. யாரோ பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பாடாவதி வண்டி வாங்கி கொடுத்துட்டாருங்கிறதெல்லாம் தாண்டி அதற்குள் ஒரு ஹியூமானிட்டி இருக்குது. நான் அதைத்தான் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு, இப்போ வெறும் உடம்போட குளிரில் ஒருத்தன் படுத்திருக்கான், நீங்கள் ஒரு கிழிஞ்ச சட்டையை கொடுங்களேன், அது வந்து அவனுக்கு அவன் பார்வையிலேருந்து அதை பார்க்கணும். பயனாளிகள் பார்வையிலேருந்து தான் எப்போவுமே பார்க்கணும். இப்போ நான் கூட ஒரு படத்தில் வந்து விஜய் இலவசங்களெல்லாம் எடுத்து போட்டு ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுவார், முருகதாஸ் படத்தில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மாளிகையிலேருந்து பார்க்குறீங்க, ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ தூக்கி ரோட்டில் போடுறத மாளிகையிலேருந்து பார்க்குறீங்க. ஆனால் அந்த பயனாளிகள் பார்வையிலேருந்து பாருங்கள். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் கிரைண்டர் இருக்கும், ஒரு மிக்சி இருக்கும், கிராமத்தில் வந்து ஒரு ஏழை தாய் அதை ஏக்கத்தோடு பார்த்துட்டு வந்திருப்பா. ஆனால் நீ ஏன் ஏக்கத்தோடு பார்க்குற? உன் வீட்லேயும் அது இருக்குன்னு கொடுத்தது தான் இந்த திராவிட அரசுகள், ரெண்டு அரசுமே. அப்போ இலவசங்களையே அலட்சியப்படுத்தாதீங்க, கேவலமாக பார்க்காதீங்க. அது பயன்படுத்துகிறவன் பார்த்தா ஓகே, அப்படி யாருமே இங்கே பார்க்கல. அது வரைக்கும் இலவசங்கள் முக்கியங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ குளிரில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டையை பாலா கொடுத்துருக்கிறார் அந்த ஆம்புலன்ஸை. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் யார் உதவி செஞ்சாலும் அந்த உதவியை இழிவாக பார்க்கவே பார்க்காதீங்க. அதற்குள் வந்து 1000 சுயநலங்கள் இருக்கலாம். நான் பெரிய ஆள்றா அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம், அல்லது எல்லாரும் வந்து என்னை கையெடுத்து கும்பிடணுங்கிற எண்ணம் இருக்கலாம், அல்லது எங்கிட்ட இவங்க வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் பயன்படுறான்ல, அதைத்தான் நான் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தில் பார்க்குறேன். இந்த சம்பவங்களுக்கு பிறகு பாலா முடங்கிட்டார். என்னத்துக்கு போய் நம்ம பண்ணணும்? யாரோ கொடுக்குறான், வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறோம். நாம் அதிகபட்சம்
பண்ணது பெருமை பேசுனது தான் ஏன் காசுன்னு. இப்போ விட்டுட்டாரா? இப்போ எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறானா? இதன் மூலம் என்ன நடந்துருச்சு? நம்ம என்ன பெரிய சமூகத்தை திருத்திட்டோமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு ஆள் கொடுக்குறாரு, ஒரு ஆள் வாங்குறாரு. முடிஞ்சா பார்ப்போம், கை தட்டுவோம், இல்லைன்னா கடந்து போயிட வேண்டியதானே. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி, எங்கே போனார் விக்ரம் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஏன்னா அடுத்தடுத்து அவர் என்னதான் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணாலும் கூட, என்னதான் வந்து படங்கள் அடுத்தடுத்து இது பண்ணாலும் கூட, பழைய விக்ரம காணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் எழுது. என்ன ஆச்சு? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இல்லைங்க, அவர் வந்து அவருடைய உழைப்புங்கிறது எப்பவுமே இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் கேட்பதை விட ஒரு மடங்கு அதிகமாக உழைப்பு போடுற ஒரு நடிகர் அவர். சினிமாங்கிறது எப்போவுமே ஒரு காட்சி தான். அதுக்காக நீங்கள் வந்து உயிரை கொடுத்து உழைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் அவர் அதை செய்வார். ஸோ அப்படி வந்து ஒரு நடிகராக வந்து, ஆனால் அவர் எதிர்பார்த்த வெற்றிகள் அவருக்கு அமைதன்னா இல்லை. அப்போ அதுக்கு பேஸ் எங்கே அப்படின்னா, சரியான கதைகளை கேட்டு அவர் கமிட் ஆகிறது இல்லை. அல்லது நல்ல கதைகள் வந்தால் அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லி இவங்களே மாற்றிடுறது. ஏதோ ஒரு தவறு அங்கே நடக்குது. ஆமாம், இப்போ பாருங்கள், மண்டேலான்னு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் மாவீரன்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. ரெண்டுமே சூப்பரான படம். அவர் விக்ரமன்ட்ட கதை சொல்ல போகிறார். விக்ரம்கிட்ட அவர்கிட்ட 1000 கரெக்ஷனை சொல்லி, இந்த பாதி சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னென்னமோ சொல்லி இப்போ வெறும் படம் பண்ணுறதே நின்று போச்சு. அப்போது ஒரு நல்ல இயக்குனர் வராருன்னா ஒன்று முழுசாக நீங்கள் நம்பணும். தலையீடு இருக்குன்றீங்க. தலையீடு நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அவருக்கே ஏஜ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவருடைய வயசை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட கமலை நெருங்குவார் அவர். அப்படி இருக்கும்போது இன்னும் எத்தனை வருடத்துக்கு நீங்கள் ஹீரோவாக நடிக்க முடியும்? அப்போ வருகிற வாய்ப்புகளை தவற விடாமல் வருஷத்துக்கு 4 படமாக அவன் நடிச்சிடணும், விக்ரம் மாதிரி நடிகர்கள். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, மனசுக்குள்ளே வேற என்னோ நினச்சிக்கிட்டு வர்ற வாய்ப்புகளை எல்லாம் வேணான்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. அதுவும் சரியாக போக மாட்டேங்குது. அப்போ என்னென்னா, பணம்ங்கிறது மிதமிஞ்சி அளவுக்கு சேர்த்துட்டாங்க. பணம் ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே இருக்குல்ல, அவன் எதிர்பார்ப்பான்ல, வர்றா நம்ம சியான் வந்து படம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு, பண்ணுனாலும் மொக்கப்படமாக பண்ணுறாருன்னு நினைப்பான்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 4 படம் வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா 1 ஜெயிக்கும். 3 மொக்கையாக போனால் கூட பரவாயில்ல, 1 ஜெயிக்கும். இல்லை, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு தான் போகணும். பட் அதெல்லாம் இவ்வளோ அனுபவம் உள்ளவர், நம்ம சொல்லி அவர் கேட்கணும். காழ்ப்புணர்ச்சிக்கு அப்புறம் பாலாவும் விக்ரமும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் சேர்ந்து காயப்பட்டார் விக்ரம். பாலாவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். டைரக்டர்னு உள்ளே இறங்கிட்டாருன்னா அவருடைய தாட்ஸே வேறு. அவர் என்ன நினைக்கிறாரோ அது அங்கே வரணும். அது வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். அப்போ அவர் நினச்ச படத்தை தான் எடுப்பார். நீங்கள் அதில் கரெக்ஷனும் சொல்ல முடியாது. அப்போது விக்ரம் வந்து தன் பையனை கொண்டு போய் நீங்கள் தான் என் பையனை லான்ச் பண்ணணும்னு விடும்பொழுது, அப்போ என் பையன் இவன் நினச்சி தானே பாலா ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவரும் அதை ரொம்ப அலட்சியமாக ஒரு படம் பண்ணோன்னே விக்ரமுக்கு ஒரு பெரிய வருத்தம். இனிமேல் வந்து பாலாவோடு பேசக்கூட கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டார். அதுதான். ஆமாம், 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை கூட இல்லை. இப்போ அவங்க மீண்டும் இணையறதுக்கு பிதாமகன் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் மாறி போச்சுங்க. இன்னைக்கே பிதாமகன் வந்தா ஓடுமான்னு தெரியல. கண்டிப்பா ட்ரெண்ட் மாறி போச்சு. இன்னைக்கு வேறு யாரு பிரதீப் ரங்கநாதன் படம் ஓடுற காலத்துல நீங்க பிதாமகனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அந்த காலகட்டத்தோட முடிஞ்சிடுச்சு. ஓகே, சரி, இட்லி கடை வந்து வெற்றியா தோல்வியா? வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. வெற்றி மாதிரி ஒரு தோல்வி. என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க பெருசா எதிர்பார்ப்பாங்கல்ல, புரியல இல்ல பெருசா எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு தோல்வி. ஆனா வசூல் ரீதியா அந்த படம் வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. அப்ப அது வெற்றி படம் தானே. அதனாலதான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். ஓகே சார், த்ரிஷா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லவ் அஃபேர் வந்துச்சு, பயங்கரமாக பேசினாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் தேனிலவுக்கு போடுன்னு கூட போடுங்களே அப்படின்னு சொல்லி சாடி போட்டிருந்தாங்க. என்ன அவங்க லவ்ல டைமாக எரிச்சல் வரும் இல்லைங்க. த்ரிஷாவுக்கு காதல் இருக்கா, அவங்களுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்லாம் த்ரிஷாவையும் த்ரிஷா அம்மாவையும் தவிர எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஏய், நாங்களே அதை பற்றி யோசிக்கல, நீங்கள் ஏன்டா அப்படி மாற்றி மாற்றி பதிவுகளை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கோவம் வரும்ல. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அவ்வளவு எரிச்சலாக அந்த பதிவை போட்டிருந்தாங்க. விஜயோட கூட்டத்தில் கரூர் இதில் கூட த்ரிஷா இருந்ததா கேள்விப்பட்டேன். அதான் ரொம்ப அநியாயங்க. கற்பனைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. இப்போ த்ரிஷா கூட விஜய் பேசணும்னு நினச்சாருன்னா அவர் ஏன் லட்சக்கணக்காக திரண்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில்
அவங்கள கொண்டு போய் வச்சு சிரமப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. பார்க்கணுன்னா வாங்கம்மா நீலாங்கரை வீட்டுக்குன்னு வர சொல்லி பார்க்க போகிறாரு. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு அவர் போகிறாரு பார்க்கறதுக்கு. இல்லைன்னா பொதுவாக ஐடிசி வாங்கம்மா பிரமாதமான ஹோட்டலு, கொஞ்சம் நேரம் அதை லான்ச்சில் உட்காந்து பேசலான்னு கூப்பிட போகிறார். அவ்வளோதானே. இதில் என்ன அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு அந்த கேரவான் தான் கிடச்சிதா? எப்படி வந்து ஒரு கற்பனைங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும்ல, அதில் ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அவர் வந்து திரிஷா கூட பேசிகிட்டு இருப்பாரா, வெளியில் நிற்கிற ஆயிரக்கணக்கானவங்கள்ட்ட கையை காமிச்சிட்டு இருப்பாரு. ஒரு பேசிக் ஒரு அறிவு வேணும்மா. இப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோமே, இதில் ஒரு லாஜிக் இருக்கான்னு யோசிக்கணும்ல. அதை பார்த்து கருத்து பதிவிடுறான் பாருங்க கீழே கமெண்ட்ல, அவனை சொல்லணும். அவனாவது இப்படி ஒன்று சொல்றிய, இதில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னாலும் கை தட்டுறான், என்ன சொன்னாலும் சூப்பர்ன்றான். அப்போ இந்த மாதிரி ஒரே கற்பனைகளாக அடிச்சு விட வேண்டியதுதான். சார், அடுத்த கேள்வி வந்து வெற்றிமாறனோட இணைஞ்சு சிம்பு நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ்க்கு இந்த கமிட்மெண்ட் கொடுத்து பணம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் நடிச்சு தந்துறேன்னு சொல்லி ரெண்டுமே அவர் பண்ணலை. இதுக்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா சிம்புக்கு? ஆமாம், ஆக்சுவலாக ஐஸ்வரி கணேஷ் வந்து நீண்ட காலமாக சிம்புவோட போராடிட்டு இருக்காரு. என்னென்னா வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் இல்லை. ஆனால் தொடர்ந்து 3 படம் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரும் தொகையாக அவருக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாரு. இப்போ அதற்கப்புறம் 2 படம் அவர் பண்ணணும்ல சிம்பு, பண்ணவே இல்லை. இதுக்கு இடையில ஒரு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துட்டாரு அவருக்கு சிம்புக்கு. அப்புறம் ஒரு பெரிய கார் வேற வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ இவ்வளவு பண்ண ஐஸ்வரி கணேஷுக்கு சிம்பு வந்து ஒரு டேட்டு கொடுக்கறது தானே சரியா இருக்கும். இப்போ ஐஸ்வரி கணேஷ் அனுப்புகிற எல்லா டைரக்டருமே கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பிட்டே இருக்காரு அவர். அப்போ ஒரு கட்டத்தில் ஐஸ்வரி கணேஷ் தெரிஞ்சு போச்சு, இவருக்கு படம் பண்ணுற விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து கதை பிடிக்கலன்னு அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்களே ஒரு டைரக்டர் அனுப்புங்க, நாம பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு கதை பிடிக்கும்ல, அதை அனுப்புங்கன்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, சிம்பு எந்த படத்தில் நடித்தாலும் அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டு சிம்பு ஒழிச்சுன்னுங்கிற முடிவோடு அவரு கிளம்பிட்டார். கிளம்பி இந்த படம் தக் லைஃப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தையே முடக்கணும்னு வந்து நின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து இங்கே மணிரத்னம் இண்டஸ்ட்ரியால் பெரிதாக மதிக்கப்படுகிற ஒரு இயக்குனர், இன்னொரு பக்கம் கமல், இவங்க 2 பேரையும் வந்து நம்ம பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வழியாக அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற படம் தான் இது. வெற்றிமாறனும் அப்படி பார்த்தா பெரிய ஆள் தான். இல்லை, அப்படி ஒவ்வொருத்தராக விட்டுக்கிட்டு இருந்தால் அவர் பணம் எப்போ வந்து இல்லையா? இன்னொன்று அவருக்கு தேவை பணம் கிடையாது, கால் ஷீட். ஏன்னா பணம் வந்து ஐஸ்வரி கணேஷுக்கு இப்போ பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு அவர் டேட்டு தரணும், அது எப்போன்னு சொல்லுங்க, என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு படத்துக்கு போக சொல்லுங்க, அட்லீஸ்ட் நீயாவது கதையை கூடயா அப்படின்ட்டு அவர் டென்ஷனில் இருக்காரு. இப்போ வெற்றிமாறனும் தானுவும் போய் ஐஸ்வரி கணேஷை மீட் பண்ணி, சார் சமாதானமாக போயிடலாம், நீங்கள் என்ன பணம் கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இல்லை எனக்கு டேட்டு தான் வேணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு பிரச்சனை. இதில் என்ன சார் பண்ணுறாரு? இல்லை, சிம்புவே இப்போ என்ன பண்ணுறாரா, நானே ஐஸ்வரி கணேஷ்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் ஏன் போகிறீங்க, நானே போய் பேசிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட போகுது அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல். எப்போவுமே இந்த 2 பேர் முறைச்சிட்டு நிற்கிற 2 பேர் வந்து சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவு நாள் கோபம் அப்படி ஒரு செகண்டில் மாறிடும். ஸோ அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு சிம்பு. அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சுன்னா இந்த படம் ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா திடீர்னு வந்து அவர் பெப்சியில் ஒரு லெட்டர் கொடுத்து ஷூட்டிங்கை நிறுத்துங்கம்பாரு, பிரச்சனை ஆயிடும். ஸோ எப்படி சார் அந்த கான்ஃபிடென்ட் வருது சிம்பு சாருக்கு? எப்படி இல்லைங்க, பேசிக்கலாகவே அவர் எப்போதுமே அப்படி தான். இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, இன்னைக்கு ஆனால் நிறையா அவர் மாறி இருக்காரு. பழைய சிம்புலாம் நீங்கள் ஐயோ கமிட் பண்ணிட்டீங்கன்னா செத்தீங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த சிம்பு ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமாம்மா, காலையில் நீங்கள் 9 மணிக்கு ஷூட்டிங்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வருவார். 3 மணிக்கு வந்துட்டு ஒரு சீன் தான் எடுப்பார், மூட் அவுட்னு கிளம்பிடுவார். ஸோ இது மாதிரி படத்தை நகர்த்தி எடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. சன்ரைஸ் ஷாட்டே எடுக்க முடியாது சிம்பு வச்சு, அப்படிலாம் நடந்துச்சு. ஒரு படத்துக்கு சன்ரைஸ் ஷாட்டு எடுக்கணும், காலையில் ஈசிஆருக்கு வந்துட சொல்லிட்டாங்க, வரவே இல்லை அவர். ஒவ்வொரு முறையும் யூனிட் போய் வெயிட் பண்ணும், சிம்பு வரமாட்டார். அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி உங்களுக்கு வசதியாக எங்கே சன்ரைஸ் எடுக்கலாமோ சொல்லுங்கள், வாங்க மெரினா பீச்சிலே எடுத்துருவோம், ஏன்னா வீடு பக்கத்தில் தான், போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணால் அங்கேயும் வரல. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, சார் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே எடுத்துருவோம், வேறு வழி இல்லை, ஏன்னா நீங்களாலே வரமாட்டேங்கிறீங்க, உங்களாலே வர முடியல அப்படின்னு மொட்டை மாடியில் 4 மணிக்கு வந்து மொத்த யூனிட்டும் அசம்பிள் 9 மணிக்கு வந்தாராம் சிம்பு. எங்கே சன்ரைஸ் எடுக்கிறது? எடுக்கல,
ஸோ அந்த மாதிரி சிம்பு வந்து அப்படிலாம் இருந்தவர் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பல மடங்கு மாறி இருக்காரு. மாறி ரொம்ப டைரக்டர் ஹீரோவாக மாறி இருக்காரு அவர். ஸோ அதனால் இப்போ ஐஸ்வரி கணேஷ் வந்து இப்போ டேட் வாங்கினாருன்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு படம் பண்ணிடலாம். வாங்கணும், அதுதான் பிரச்சனை. படம் வெற்றி, இது வெற்றியா அமையும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை தான். வெற்றிமாறன் தானே அது ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு ஒரு அற்புதமான டைரக்டர். அவரோடு சிம்பு இணைவதுங்கிறது ஒரு சூப்பரான படமாக வரப்போகுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சிம்புவுக்கும் தெரியுது. ஸோ அதனால தான் ரொம்ப இறங்கி வந்திருக்காரு சிம்பு. ஸோ சூப்பர் சார். எப்பவுமே வந்து ஒரு 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 விஷயம் நம்ம உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது சார்ந்து தான் இருக்கும், அது சார்ந்து தான் நடக்கும் கூட. ஸோ அந்த வகையில் வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் சினிமா அப்டேட்ஸ் வர்றதுக்காக. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.